அனைவருக்கும் வணக்கம். நான் ஆவணிக்குமார். பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் என்னை பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்கள் விவாத களங்களை உருவாக்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து பயணித்து வருபவர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அன்பை, ஆதரவை, ஆசியை பெற்று அவருடைய அணுக்கத் தொண்டனாக தொலைக்காட்சிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக பார்க்கப்பட்டவர். நான் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக, தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி வளர்த்தெடுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி வடிவோடும் பொலிவோடும் நிலைநிறுத்தி இருக்கின்ற புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் வழியில் என்னுடைய கருத்துக்களை நாள்தோறும் நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காட்சி ஊடகத்தை உருவாக்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற விடியா திமுக அரசு தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற, தமிழகத்தை இருள் சூழ செய்கின்ற காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்களின் அவலக் குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஊடகங்கள், பத்திரிகைகள் இன்றைக்கு கையறு நிலையில், இன்றைக்கு அடக்குமுறை ஆட்சியாளர்களின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி அமைதியாக கிடக்கின்றன. சில ஊடகங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்திகளை முழுமையாக புறக்கணிப்பதென்பதும், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை கூட வெளிப்படுத்த மறுப்பதும், ஆட்சியாளர்களின் அளப்பறைகளை படம் போட்டு வெளிப்படுத்துவதும், பந்து விரித்து பகிர்வதும், அதை வைத்து இன்றைக்கு விவாத களங்களை உருவாக்குவதும், உண்மை செய்திகளை, மக்கள் தேவைகளை மறைத்து ஆட்சியாளர்கள் உருவாக்குகின்ற பொய் செய்திகளுக்கு போலி விளம்பரம் தேடுகின்ற வகையில் விவாதங்களை நடத்துவதை தொலைக்காட்சிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உணர்வுகளை, தொண்டர்களின் எழுச்சியை, தேவைகளை, புரிதலை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த காட்சி ஊடகத்தை தொடங்கியிருக்கிறேன். உங்கள் அனைவரின் உதவியோடு, ஒத்துழைப்போடு இதை சீராக கொண்டு செல்ல முடியும் என்றும் நம்புகிறேன். எனவே இந்த தொலைக்காட்சி ஊடகத்தை பார்க்கின்றவர்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்வது, இதை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என்று உங்களால் முடிந்த வகையிலெல்லாம் மற்றவர்களையும் இதில் இணைந்திட செய்யுங்கள். நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுடைய உணர்வுகளை, உள்ள கிடக்குகளை வெளிப்படுத்துவதற்குரிய களமாக இந்த தளம் அமையும். எனவே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, விடியா திமுக அரசின் அடக்குமுறைகளுக்கு இரையாகி கிடக்கின்ற ஊடகங்களுக்கு
பதிலடி தருகின்ற வகையில் நம்முடைய செய்திகளை வெளிப்படுத்த, வெளிச்சம் போட்டு காட்ட இது போன்ற எளிய முயற்சிகளை நாம் செய்வோம். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணங்கி இந்த தொலைக்காட்சி வழியாக நாள்தோறும் உங்களை சந்திக்க இருக்கிறேன். உங்களுடைய செய்திகளை உள்வாங்கி உங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பையும் உருவாக்க இருக்கிறோம். அந்த வகையில் எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இது உங்களுக்கான காட்சி ஊடகம்.